நம்ம பாகற்காய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. பாகற்காய் சாப்பிடும்போது அதோட கசப்பு தன்மையை மாற்ற பார்க்குறோம். பாகற்காய் சாப்பிட்டா நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதோட கசப்பு சுவை நமக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற கசப்பு தன்மையை எடுக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறது. பாகற்காயை சமைக்கும்போது அதில் உள்ள கசப்பு தன்மை வரக்கூடாது, அதனால் நல்லா வேக வச்சு ஏதாவது சேர்த்து கசப்பு இல்லாமல் பாகற்காயில் கசப்பை போக்குவதற்கு என்ன பண்ணுவோம் பண்ணிவிட்டு அதை சமைக்கிறோம். அது சாப்பிடும்போது நமக்கு கசப்பாக இருக்காது, ஆனால் பாகற்காய் சாப்பிடுவோம். அப்போ அந்த பாகற்காயின் நன்மைகள் நமக்கு கிடைக்காது. பாகற்காயின் நன்மைகள் எப்போ நமக்கு கிடைக்கும்னா, கசப்பாக சாப்பிடும்போது தான் கிடைக்கும். அந்த கசப்பு என்பது அதுதான் அதன் மருத்துவ குணத்திற்கே காரணம். அந்த கசப்பு தான் அதன் மருத்துவ குணம். பாகற்காய்க்குன்னு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அந்த மருத்துவ குணம் என்பது அந்த கசப்பு தன்மையை சார்ந்தது. நீங்கள் அந்த கசப்பு தன்மையை மாற்றுறதுக்காக ஏதாவது பண்ணுறீங்க, வேக வைக்கிறீங்க, வேக வச்சு ஏதாவது பண்ணி அந்த கசப்பு இல்லாமல் பாகற்காயை சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோட மருத்துவ குணமும் மாறிவிடும். பாகற்காயின் மருத்துவ குணம் என்பது அதில் இல்லாமல் போய்விடும். அதனால் என்றைக்குமே எந்த உணவுப் பொருள் சாப்பிட்டாலும் அந்த உணவுப் பொருளுக்குன்னு ஒரு சுவை இருக்குது. அதுதான் அதன் மருத்துவ குணத்திற்கும் காரணமாக இருக்கும். அந்த மருத்துவ குணத்தின் அந்த உணவுப் பொருளுக்குன்னு உள்ள அந்த மருத்துவ குணம் இருக்குல்ல, அதோட வெளிப்பாடு தான் அந்த சுவை. அந்த சுவையை மாற்றணும்னு நினைக்காதீங்க. சுவையை வேணால் கொஞ்சம் குறைக்கலாம், ஆனால் முற்றிலும் மாற்றணும். ஒரு பாகற்காயை நீங்கள் இனிப்பாக மாற்றலாம். அதோட நல்லா வேக வச்சு ஏதாவது பண்ணி அதில் கசப்பை முழுவதுமாக நீக்கிவிட்டு அதில் நீங்கள் இனிப்பை கலந்து நீங்கள் கூட சாப்பிட்லாம். அப்போ அந்த பாகற்காயின் மருத்துவ குணங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அதனால் பாகற்காயோட மருத்துவ குணம் உங்களுக்கு வேணும்னா அதை கசப்பாகவே சாப்பிடுங்க. வேணால் கசப்புங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம், வேக வைக்கிறது மூலமாக கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ரொம்பவும் அதோட முழுமையான கசப்பு அது ரொம்ப வீரியம் மிகுந்தது. ஆனால் அது முற்றிலும் எடுத்துட்டு சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. அந்த கசப்பை முற்றிலும் நீக்கிவிட்டு சாப்பிட வேண்டும் என நினைக்காதீங்க. கசப்பை குறைச்சிக்கலாம், மற்றபடி அது முற்றிலும் நீக்கிவிட்டு வேறொரு சுவையாக மாற்றி அதை சாப்பிடாதீங்க. அதை இனிப்பாக மாற்றி சாப்பிடாதீங்க. கசப்பை குறைக்கலாமே ஒழிய அதை இனிப்பாக மாற்றி சாப்பிடுவது அதனுடைய பலன்களை நமக்கு குறைத்து விடும். அது மாதிரி நம்ம வேறு என்ன உணவுலாம் எதை சாப்பிட்டாலும் ஒரு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிட்றது, மிளகாப்பொடி தொட்டு சாப்பிட்றது, அதை காரமாக சாப்பிட்றது. வேறு என்ன, அந்த மாதிரி வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம். வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது அது காரமாக சாப்பிட்றது. மிளகாத்தூள் உப்புலாம் கலந்து அந்த இதை தூவி நிறைய பழங்கள் துண்டு பழங்களை வெட்டி சாப்பிடும்போது அதில் நிறைய மிளகாத்தூள் ஒரு காரமாக சாப்பிட்றது. இந்த மாதிரி அதன் சுவையை மாற்ற முயற்சிக்கும் பொழுது அதன் மருத்துவ குணமும் மாறிவிடுகிறது. அதனால் அதன் சுவை அதிகமாக மாறிவிடக்கூடாது, முற்றிலும் மாறிவிடக்கூடாது. அப்போ அதனுடைய மருத்துவ குணமும் முற்றிலும் மாறிவிடும். பாகற்காய்னா இன்றைக்கி அதோட கசப்பு தன்மை தான். அந்த கசப்பு தன்மையோடு நம்ம அந்த பாகற்காய் சாப்பிடும்போது நமக்கு ஒரு சகிப்புத்தன்மை வரும், மனசு உறுதி அடையும். அது இல்லாமல் நீங்கள் பாகற்காயை இனிப்பாக மாற்றி அதில் உள்ள கசப்பை எடுத்துட்டு அதை இனிப்பாக மாற்றி நீங்கள் டெய்லி பாகற்காய் சாப்பிட்டாலும் உங்களுக்கு மனசு உறுதி அடையாது. பாகற்காவினால் கிடைக்கக்கூடிய அந்த மன உறுதி என்பது உங்களுக்கு கிடைக்காது, உடல் ஆரோக்கியம் என்பது உங்களுக்கு கிடைக்காது. அதனால் பெரும்பாலும் ரொம்பவும் அதன் சுவையை மாற்ற முயற்சிக்காதீங்க. அதன் சுவையை கொஞ்சம் குறைக்கலாமே தவிர, எந்த உணவின் சுவையும் நீங்கள் கொஞ்சம் குறைக்கலாமே தவிர முற்றிலும் மாற்ற முயற்சிக்காதீர்கள். முற்றிலும் மாற்றிவிட்டு புதியதொரு சுவையை அதற்கு கொடுத்து நீங்கள் உண்பதற்கு எளிதாக இருக்கிற மாதிரி அதற்கு ஒரு புதிய இனிப்பு சுவையை கொடுத்து அல்லது வேறு காரச்சுவையை கொடுத்து அதை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அதோடைய மருத்துவ குணம் மாறிவிடும். அதனால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. சுவைக்கு அடிமையாகிறது இதனால தான். காய்கறிகளை வேக வச்சு அதில் உள்ள சத்துக்களெல்லாம் எடுத்துகிட்டு சுவை இழந்ததாக மாற்றி அதில் உப்பு சேர்த்து செயற்கையான ஒரு சுவையை கொடுக்குறாங்க. அதனால தான் நோயெல்லாம் வருது. நம்ம உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்றது வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நமக்கு உடல் ஆரோக்கியம் உடலில் நோய் எதிர்ப்பு திறன் கண்டிப்பாக குறையும். இந்த நோய்கள்லாம் காரணம் அதுதான். அந்த சுவையை நம்ம முற்றிலும் நீக்கி விடுகிறோம். காய்கறிகளை வேக வச்சு சமைக்கிறோங்கிற பேரில் காய்கறிகளை வேக வச்சு அதில் உள்ள சுவையை முற்றிலும் நீக்கிவிட்டு அதற்கு ஒரு புதியதாக ஒரு சுவை கொடுக்குறோம். வேக வைக்கப்பட்ட காய்கறிகள்
வேக வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள். அதை முற்றிலும் நம்ம வேக வச்சு என்ன பண்ணுறோம், அதில் உள்ள சுவையை முற்றிலும் எடுத்து விடுகிறோம், நீக்கிவிட்டு அதற்கு புதியதொரு சுவையை கொடுக்குறோம். அப்போ அதனால் என்ன ஆகுனாக்கா, நம்ம அதை சாப்பிட்றதுல நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிடணும். ஒரு பாகற்காயை சாப்பிடும்போது கஷ்டப்பட்டு சாப்பிடணும். பாகற்காயில் உள்ள கசப்பை எடுத்துட்டு அதில் வேறு ஏதாவது இனிப்பு காரம் ஏதாவது சேர்த்து பாகற்காயை சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு ஈஸியாக எனக்கு பாகற்காய் சாப்பிட்றது ஈஸி, பாகற்காய் கூட்டு சாப்பிட்றது எனக்கு ஈஸி, அப்படின்னு எளிதாக நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க பாருங்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்காது. அதாவது உங்களுக்கு ஒரு உணவை சாப்பிட்றீங்களா, அதுக்காக நீங்கள் சிரமப்படணும். அது சாப்பிட்றது கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பாகற்காய் கூட்டு கசப்பாக இருக்கும், அதில் கசப்பு இருக்கணும். அந்த கசப்பான பாகற்காய் கூட்டை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு பயன் வரும். எந்த உணவுப் பொருளும் நீங்கள் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும், அப்போ தான் அதன் மூலம் உங்களுக்கு பயன் கிடைக்கும். எளிதாக சாப்பிட்டு விடுகிறீர்கள், அந்த உணவு உங்களை அடிமைப்படுத்துது, அதை சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியல, மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டுகிறது. பசியே இல்லைன்னா கூட அது உங்களை சாப்பிட வைக்குது அப்படின்னா அது உங்களை அடிமைப்படுத்துகிறது. அது மோசமான உணவு. நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு வெள்ளரிக்காய் பச்சையாக சாப்பிட்டா கூட அதில் கஷ்டம் இருக்குது. ஒரு வெள்ளரிக்காய் நீங்கள் பச்சையாக சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. அது மாதிரி எந்த உணவுப் பொருளையும் ஒரு கஷ்டம் இருக்குது. ஏன் இயற்கை உணவு, ஒரு மாம்பழத்தில் இனிப்பு இருக்குது, ஆனால் அது உங்களை அடிமைப்படுத்தாது. ஏன்னா அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. அதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஒரு மாம்பழம் சாப்பிடும்போது அதான் அது உங்களை அடிமைப்படுத்த மாட்டேங்குது. அது மாதிரி நீங்கள் எந்த உணவுப் பொருள், பப்பாளி பழம் சாப்பிட்டாலும் சரி, ஒரு தக்காளி பழம் சாப்பிட்டாலும் சரி, அது எல்லாத்தையும் சாப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. அது இயற்கை உணவு, இனிப்பு உணவாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கிறது. அது உங்களை அடிமைப்படுத்துவதில்லை. அதனால தான் அது உங்களை அடிமைப்படுத்துறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு பிரியாணி, இட்லி, பூரி, பொங்கல், சட்னி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்களே, இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தும். ஏன்னா அது உங்களை கஷ்டப்படுத்துகிறதே கிடையாது. அது உங்களை அந்த வேலையை செய்கிறதுக்கு, அதை சாப்பிடுவதற்கு உங்களை இழுக்குது, உங்களை செய்ய வைக்குது. உங்கள் கைகளே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, அது எடுத்து உங்கள் கைகள் தானாக இயங்குகிறது. அது உங்கள் உடம்புக்குள்ளே சாப்பிடுது, உங்கள் வாய் தானாக திறக்குது, அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்குது, அந்தளவுக்கு அடிமைப்படுத்துது. அதனால் ஒரு உணவுப் பொருளை சாப்பிடும்போது அதன் சுவையை முற்றிலுமாக மாற்றி சாப்பிடுகிற முறைங்கிறது சமைத்து உண்பதனால் ஏற்பட்டது. அதனால தான் நம்ம என்ன காய்கறிகள் சாப்பிட்டாலும் சரி, சமைச்சு சாப்பிட்றோமா, அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெருசாக கிடைக்காது. ஏன்னா எல்லா மக்களும் குழம்பு வைக்கிறாங்க, பொரியல் வைக்கிறாங்க, நிறைய காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் அதனால் நமக்கு நன்மைகள் ஏன் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் நோய்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த காய்கறிகளுக்குன்னு ஒரு இயற்கையான சுவை இருக்குது, அந்த சுவையை முற்றிலுமாக நீக்கிவிட்டு புதியதொரு சுவையை அதற்கு கொடுக்குறோம். ஏன்னா அந்த சுவையோடு நம்ம இயற்கையான சுவை, காய்கறிகளுக்குன்னு ஒரு இயற்கையான சுவை இருக்குது, அந்த சுவையோடு நம்ம சாப்பிட்டா நம்மளால் சாப்பிட முடியாது, அதிகம் சாப்பிட முடியாது, எளிதாக சாப்பிட முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், நல்லா வேக வச்சு அதோட சுவையை முற்றிலுமாக நீக்கிவிட்டு அப்புறம் அதுக்கு மிளகாத்தூள், மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டு, உப்பு போட்டு புதியதொரு சுவையை கொடுக்குறோம். நம்மால் எளிதாக சாப்பிட முடிகிற அளவுக்கு நாமே அந்த உணவுக்கு அடிமையாகிற அளவுக்கு புதிய சுவையை ஏற்படுத்தி நம்ம சாப்பிட்றோம். அதுதான் நம்ம இன்றைக்கி சமையல்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அதுக்கு ஒரு புதிய சுவையை கொடுத்து சாப்பிட்றோம். அதனால தான் நிறைய காய்கறிகள் சாப்பிட்டாலும் நமக்கு ஏன் நோய் வருதுன்னா, அதன் இயற்கையான சுவையை நாம் மாற்றி விடுகிறோம். அப்போ நீங்கள் ஒரு காய்கறி கூட்டு, பொரியல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சிங்க, அதோட இயற்கையான சுவையை நீங்கள் மாற்றாதீங்க, நிறைய மசாலாலாம் சேர்க்காதீங்க, மஞ்சத்தூள் சேருங்க. அதோட இயற்கையான சுவையை ஒரு அரை வேக்காட்டு தான் இருக்கணும், முழுவதுமாக வேக வைக்காதீங்க. சமைச்சு சாப்பிட்றதுக்கான வழிமுறை என்னன்னாக்கா, அதோட இயற்கையான சுவையை முழுவதுமாக நீக்குகிற அளவுக்கு முழுவதுமாக வேக வைக்காதீங்க, பாதி தான் வேக வைக்கணும். அப்புறம் அதோட சுவையை அப்படி மாற்றுகிற அளவுக்கு நிறைய உப்பு போடாதீங்க, நிறைய மசாலா போடாதீங்க. அதில் கொஞ்சம்தான் மசாலா போடணும், கொஞ்சம்தான். காய்கறி தான் தனியாக தெரியணும். வேக வச்சுருக்கீங்க அவ்வளோதான், அதுவும் அரைக்குறையாக தான் வேக வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். அது கொஞ்சம் அரைக்குறையாக வேக வைக்கணும், அவ்வளோதான், அரை வேக்காடு தான். கொஞ்சம்தான் உப்பு போடணும்,
கொஞ்சம் தான் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் மசாலா ஏதாவது கொஞ்சமாக தான் போடணும். அதோட சுவையை அது மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த உணவுகளின் நீங்கள் சமைக்கிற உணவுகளின் உண்மையான சுவையை அது மறைத்து விடக்கூடாது. உங்களுடைய சமையல் மறைத்து விடக்கூடாது, நீக்கி விடக்கூடாது. ஏன்னா அந்த சுவை நீங்கிச்சுன்னா அதில் உள்ள மருத்துவ குணமும் நீங்கிடும். அதனால் உணவை எப்படி சமைக்கணும்னா ரொம்ப மசாலாலாம் போடாதீங்க. ரொம்ப அதோட இயற்கையான சுவையை நீங்கள் மாற்றாதீர்கள். இயற்கையான சுவையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், லைட்டாக குறைச்சிக்கலாம். ரொம்ப மாற்றாதீங்க, அப்படியே முற்றிலும் மாற்றி விடாதீர்கள். பாகற்காய்னா அதில் கசப்பு இருக்கணும். ஒரு பாகற்காய் கூட்டு செய்கிறீங்கன்னா அதில் கசப்பு இருக்கணும். காரம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கணும், ரொம்பவும் குறைவாக தான் இருக்கணும். அப்படியே கலரே மாற்றிடுறது, இப்போ சுவையவே மாற்றிடுறது. குழம்பு, கிரேவி இப்படி செஞ்சு பாருங்கள், அப்படி செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதன் சுவையவே முற்றிலும் மாற்றி விடுகிறார்கள். அப்போ அதில் உள்ள அதனால தான் நோய்கள்லாம் வருது. எப்படி சமைக்கணும்னு தெரில, வெறும் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் இயற்கையான சுவையை முற்றிலும் நீக்கிவிட்டு இவர்களே செயற்கையான சுவையை கொடுக்கிறார்கள். சமைக்கிறங்கிற பேரில் செயற்கையான சுவையை அந்த உணவுகளுக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் நோய் வருது. அதில் அதன் இயற்கையான சுவை அதில் இருக்கணும், கொஞ்சமாவது இருக்கணும். ஒரு பாகற்காய் சாப்பிட்டீங்கன்னா அந்த பாகற்காயின் ஒரு பாதி கசப்பாவது அதில் இருக்கணும். காரத்தெல்லாம் குறைக்கணும், சும்மா காரம்லாம் ரொம்ப கம்மியாக போடணும், உப்பு ரொம்ப கம்மியாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு அது இப்படி தான் சமைக்கணும். ஆடம்பரமாக ரொம்ப சொகுசு அப்படி சமைக்கவே கூடாது. 1/2 மணி நேரத்தில் சமைச்சு முடிக்கணும். நீங்கள் ரொம்ப நேரம் செலவழிக்கிறீங்க அப்படின்னா அப்போ ரொம்ப நேரம் செலவழித்து நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் சுவையை நீங்கள் முற்றிலும் மாற்றுகிறீர்கள். அதில் உள்ள இயற்கையான நன்மைகளை தருகிற ஒரு மருத்துவ குணத்தை முற்றிலும் நீக்கிவிடுகிறீர்கள். நீக்கிவிட்டு அது வெறும் சக்கையாக மாற்றி விடுகிறீர்கள். அதனால தான் நோய்கள் ஏற்பட்டது.